இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாரன்ஸ் சாரோட வீட்டில் வந்து படித்து அவர் வளர்த்த குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ என்னன்னா இப்போ வந்து ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்திருக்காங்க, மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. நாங்களும் மாஸ்டர் கூட, ஏன்னா சின்ன வயசுலேருந்து மாஸ்டர் எங்களெல்லாம் அவர் தோளில் தூக்கி வளர்த்த பசங்க. இப்போ அவர் தோளுக்கு மேலே அவருக்கு பின்னாடி சப்போர்ட்டாக எப்போதுமே நாங்கள் நிற்கிறோம். அது வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ப்ளஸ் என்னன்னா மாஸ்டர் வந்து அரசியலுக்கு வராரோ வரலையோ, ஆனால் அவர் வராரு வரல அது அப்பாற்பட்ட விஷயம். பட் ஆனால் அவர் கூட எப்போதுமே அவருக்கு தோளுக்கு தோளா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே நிற்கிறோம். ஏன்னா எங்களை வந்து ட்ரஸ்ட்ல வந்து நாங்கள் யாருமே இல்லைனாலும் நாங்கள் யாரும் இல்லாதது ஃபீல் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா எங்களுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா நண்பனுக்கு நண்பனா கூட எங்களுக்கு இருந்திருக்காரு. நாங்கள் வளர்ந்துட்டோம், நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கணும், நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வச்சு இப்போ எங்களை எல்லாருமே இங்கே கேதர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் மாஸ்டருக்கு நாங்கள் எப்போதுமே கூட சப்போர்ட்டிவாக இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே நிற்போம். மீடியா நண்பர்களாகி நீங்களும் நிற்கணும். மாஸ்டரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். மாற்றம் வாழ்வும் வாழ வைப்போம். சேவையே கடவுள். என்னுடைய விருப்பம் வந்து என்னுடைய விருப்பங்கிறத விட மாஸ்டரோட விருப்பம் என்னவோ இதான். அவர் மாஸ்டர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் கூட எப்போதுமே நாங்கள் நிற்போம். ஏன்னா பிள்ளை மாதிரி வளர்த்துட்டாரு. நாங்களும் அவரை விட அப்பா ஸ்தானத்துக்கு மேலே நாங்கள் அவளை பார்த்துருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன கஷ்டத்துலையும் எங்களை கைப்பிடிச்சி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனவர். ஸோ அவருக்காக எப்போதுமே கூட நிற்போம். எல்லாத்தை விட நீங்க ரொம்ப நெருங்கி பழகிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலுக்கு வரும்போது என்ன மாதிரி மாற்றம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓரளவு அரசியல் புரிதலோட இப்போ எல்லாருமே இருக்காங்க. இப்போ நாங்களும் அதே அரசியல் எங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் நாங்கள் பழகிற காலகட்டத்திலேருந்து எல்லாமே படிங்க. நாட் ஒன்லி லைக் சோசியல் மீடியா இது மாதிரி மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு இது அரசியல் பழகுங்க, நிறைய விஷயங்களை கத்துங்க, நிறைய பேருக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காரு. எங்களை வளர்த்த விதமே அந்த விதம் தான். நிறைய பழகுங்க, நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வளர்த்துருக்காரு. ஸோ அவர் அரசியலுக்கு வந்தாங்களும் அவர் கூட நிற்போம், வரலனாலும் அவர் கூட நிற்போம். குருநானக் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சேம் வைஸ் நான் ஒரு கம்பெனி ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாமே சேர்ந்து ட்ரஸ்ட் பசங்க எல்லாம் சேர்ந்து ஸ்மைல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் மாஸ்டர் எங்களை படிக்கும் போதே எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் படித்து 4 பேருக்கு படிக்க வைக்கணும், நிறைய விஷயங்களை நீங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்மைல் இம்பாக்ட் அப்படின்னு ஒரு சேரிட்டி ஓப்பன் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், ஸ்மைல் இம்பாக்ட்னு போட்டாலே இன்ஸ்டால நம்ம பேஜ் எல்லாம் வரும். மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் அரசியல் வந்தாலும் சரி வரலாம் சரி, எங்கள் சப்போர்ட் எப்பவுமே மக்களுக்கு எங்கள் சேவை செய்யறது நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தேங்க்யூ.